வாட்டர்மெலன், சில்லி, கேபேஜ், பிரிஞ்சால், கேரட், அப்புறம் பெல் பெப்பர். இதுதான் இந்த ஸ்ப்ரிங்க்கு நம்ம நடுறதுக்காக வாங்கிட்டு வந்த விதைகள். இந்த வாட்டி ஒரு 2 போட்டு குழந்தைங்களுக்கே கொடுத்துட்டேன். அவங்க தான் அதை டேக் கேர் பண்ணணும் அப்படின்ட்டு குட்டி பண்ண வச்சு கேபேஜ் போட வச்சாச்சு. அதுக்கு அவளை வச்சே தண்ணி ஊத்த வச்சிட்டேன். இந்த வருஷம் இந்த கேபேஜ் போட்டு அவளோடது. அவ தான் அதை டேக் கேர் பண்ணணும். என்ன பெரிய வேலை, தண்ணி மட்டும் ஊத்தணும், அவ்வளவுதான். கார்டனிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனா அதை பத்தி ரொம்ப நாலேஜ் எல்லாம் எனக்கு கிடையாது. இப்பதான் இதை பத்தி லேர்ன் பண்ணிட்டு வரேன். போட்ல தான் எல்லாம் வைக்கும் அப்படிங்கறதுனால விதைகள் கொஞ்சம் போட்டுட்டு எது நல்லா வளருதோ அதை மட்டும் விட்டுட்டு மீதம் வளர்ந்து வர்றதை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வளர்றதுக்கு வேர் ஓடுறதுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறதுனால. அடுத்ததான் வாட்டர்மெலன் எவ்வளவு நல்லா இந்த போட்ல வளரும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதுவும் போட்டாச்சு. யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி தான் இந்த வாட்டர்மெலன் வாங்கினேன். எவ்வளவுத்துக்கு நல்லா வரும்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்ததா பிரிஞ்சால், அப்புறம் வெண்டைக்காய், இதுவுமே போட்டுட்டு எல்லாத்துக்குமே வாட்டர் விட்டாச்சு. அடுத்ததா தம்பியோட டர்ன். போன வருஷம் மாதிரியே கேரட் தான் அவனோட ஃபேவரட். எல்லாமே நல்லா வளரும் அப்படின்னு நம்புறேன். இந்த செடிகளுக்கு தேவையான இயற்கையான உரம் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த vlogல பார்க்கலாம். Have a nice day.